நாளினால் உங்கள் எல்லோருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இந்த நாளிலும் ஒரு சிறு ஆலோசனைக்காக வேதத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்து நாம் தியானிக்க போகிறோம். ஒரு சிறு ஆலோசனை. இந்த நாளிலும் நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதியானது சங்கீதங்களின் புத்தகம் 13வது சங்கீதம் முதல் 2 வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 13:1-2. கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன்? எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான்? சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவரை பார்த்து இந்த 2 வசனத்திலே 4 கேள்விகளை கேட்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எதுவரைக்கும் என்ற அந்த வார்த்தையை 4 முறை அவர் இந்த 2 வசனத்திலே பயன்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன்? எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான் என்று 4 முறை எதுவரைக்கும் எதுவரைக்கும் என்று சொல்லுகிற இந்த வார்த்தையை நாம் பார்க்க முடிகிறது. சங்கீதக்காரனாகிய தாவீதனுடைய பெயருக்கு அர்த்தம் நாம் எல்லோருக்கும் தெரியும். கர்த்தருக்கு பிரியமானவன். ஒரு கர்த்தருக்கு பிரியமான மனிதன் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எதுவரைக்கும் எதுவரைக்கும் என்று ஒரு நாளும் கேட்க முடியாது. ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வார்த்தைக்கு என்ன பதில் கொடுப்பார்? எதுவரைக்கும் ஆண்டவரே என்னை மறந்திருப்பீர் என்று தாவீது முதலாவது கேட்கிறார். வசனம் சொல்கிறது, ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் மறக்கிறவர் அல்ல. நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது ஏசாயா 49வது அதிகாரம் 15வது வசனத்தில் வசனம் இப்படியா சொல்லுகிறது, ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. தாவீது ஆண்டவரை பார்த்து எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர் என்ற கேள்வி கேட்கிறதற்கு அநேக காரணங்கள் இருந்திருக்கக்கூடும். ஆனால் கர்த்தருடைய பதிலை நாம் பார்க்கிறோம். யார் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இரண்டாவது, ஆண்டவர் அந்த கேள்விக்கு இன்னொரு பதிலையும் கொடுக்கிறார். ஓசியாவின் புத்தகம் 11வது அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் வாசிக்க முடியும், எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நான் உன்னை எப்படி மறப்பேன்? தாவீது கேட்கிறார், ஆண்டவரே எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை மறப்பது கிடையாது. அநேக முறை நம்முடைய வாழ்க்கையிலும் அனுதின வாழ்க்கையில இப்படியாகத்தான் நாம் ஒரு சில வேளையில நமக்கு போராட்டங்கள், ஒரு சில வேளையில சஞ்சலங்கள், துக்கங்கள், பாடுகள், வருத்தங்கள் வரும் பொழுது நாமும் தாவீதை போல ஆண்டவரை பார்த்து இப்படி அநேக முறை கேள்விகளை கேட்டு விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற பதில் என்னவென்றால், தாவீது கேட்கிற இந்த கேள்விக்கு ஆண்டவர் பதிலை கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை மறப்பவர் அல்ல. நாம் எத்தனையோ முறை ஆண்டவருடைய வசனத்தை விசுவாசியாமல் போய்விடுகிறோம். ஆண்டவர் பல முறை நாம் ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கும் பொழுது ஆண்டவர் அதற்குரிய பதிலை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் அநேக முறை நாம் என்ன செய்து விடுகிறோம்? அந்த வசனத்தை விசுவாசியாமல், அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யாமல் போய்விடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. தாவீது இன்னொரு கேள்வியும் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். 2வது கேள்வியை கேட்கிறார். முதல் வசனத்திலே, எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? ஆண்டவர் அவருடைய முகத்தை நமக்கு மறைத்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை என்னவாய் மாறிவிடும் என்பது நமக்கு தெரியும். அவர் ஒரு நாளும் அவருடைய முகத்தை நமக்கு மறைக்கிறவர் அல்ல. எசேக்கியேல் 39வது அதிகாரம் 29வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், என் முகத்தை இனி அவர்களுக்கு ஒரு நாளும் ஆண்டவர் அவருடைய முகத்தை நமக்கு மறைக்கிறவர் அல்ல. ஆனால் தாவீது மீண்டும் மீண்டும் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், எதுவரைக்கும் ஆண்டவரே, எதுவரைக்கும் ஆண்டவரே?
நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அநேக முறை நாம் இப்படியாக ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்டு விடுகிறோம். ஆனாலும் இதிலிருந்து நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். யார் இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்பார்கள்? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முதிர்ச்சி இல்லாதவர்கள் தான் இப்படிப்பட்ட கேள்வியை ஆண்டவரை பார்த்து கேட்க முடியும். நாம் ஆண்டவருடைய வார்த்தை விசுவாசிப்போமானால், ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிருப்போமானால், நம்மை சுற்றிலும் நமக்கு இருக்கிற பாடுகள், நம்மை சுற்றி நம்மை நெருக்குகிற வருத்தங்கள், துன்பங்கள் இதெல்லாம் நமக்கு பெரிதாகவே தோன்றாது. ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. யோவான் 16வது அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கிறார். உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, நமக்குள் இருக்கும் பொழுது, நாம் ஒரு நாளும் போராட்டத்தையும் சஞ்சலத்தையும் வருத்தத்தையும் பாரத்தையும் குறித்து நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி போராட்டங்கள் நிந்தைகள் நமக்கு வரும் பொழுது ஒன்றை நாம் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த போராட்டங்கள் பிரச்சனைகளை பார்க்கிலும் நமக்குள் இருக்கிற ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். ஒரு நாளும் தாவீதை போல நாம் என்ன செய்து விடக்கூடாது. நாம் இப்படிப்பட்ட கேள்விகளை ஆண்டவரை பார்த்து கேட்டுவிடக்கூடாது. என்னை கேட்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, தாவீதினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கேள்வியை கேட்டிருப்பார் என்று நமக்கு தெரியவில்லை. ஆனாலும் ஒன்று, நமக்கு போராட்டங்கள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் நாம் இப்படி ஆண்டவரை பார்த்து ஒரு நாளும் இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்டுவிடக்கூடாது. ஆனால் நாம் ஆண்டவரை பார்த்து கேட்க வேண்டிய வேற கேள்விகள் உண்டு. அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே யார் முதிர்ச்சியாய் காணப்படுகிறார்களோ, ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த ஒரு விசுவாசி வளர்ந்து இருக்கிறார்களோ அவர்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், 13வது சங்கீதத்தில் நாம் பார்த்தது போல அப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கக்கூடாது. ஆனால் அதே சங்கீதக்காரனாகிய தாவீது 2 சங்கீதத்திற்கு பின்பதாக சங்கீதம் 15:1 மீண்டும் ஆண்டவரை பார்த்து 2 கேள்விகளை கேட்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இப்பொழுது பழைய மாதிரி அல்ல, இப்போ சற்று வேறு விதமாய் அவர் கேள்வியை கேட்கிறார். சங்கீதம் 15:1 வசனத்திலே நாம் வாசிக்க முடியும், கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் குடியிருப்பான் என்பதாகும். முதலிலே எதுவரைக்கும் என்று கேட்ட தாவீது இப்பொழுது கேள்வி சற்று வித்தியாசமாக ஆண்டவரை பார்த்து கேட்கிறார். என்ன ஆண்டவரே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? இப்பொழுது அவருடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும் பொழுது அந்த கேள்வியில அவருக்குள்ள ஒரு முதிர்ச்சி காணப்படுகிறது. ஒரு முதிர்ச்சி உள்ள ஆவிக்குரிய விசுவாசி இப்படிப்பட்ட கேள்விதான் ஆண்டவரை பார்த்து கேட்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய கூடாரத்திலே யார் தங்குவாங்க? அதாவது உம்முடைய ஆலயத்திலே யார் தங்குவார்கள்? உம்முடைய பரிசுத்த பர்வதத்திலே யார் வாசமாய் குடியிருப்பார்கள்? அதாவது சபையிலே யார் வாசம் பண்ணுவார்கள்? பரலோகத்திலே யார் வாசம் பண்ணுவார்கள்? அப்ப நாம் கேட்க வேண்டியது என்னவென்றால், அவருடைய ஊழிய பிரகாரமான சபை குறித்தான காரியங்களையும் பரலோகத்திற்குரிய காரியங்களை மாத்திரமே நாம் அவரிடத்தில் கேள்வியாக கேட்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியத்திற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். கொலோசியர் 3வது அதிகாரம் 1-2 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உயிர் பெற்றீர்களானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் மேலானவைகளை நாடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளே நாடுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்ப நாம் ஆண்டவரை பார்த்து கேட்க வேண்டியது என்னவென்றால், பூமிக்குரிய பாடுகளை குறித்தோ வேதனைகளை குறித்தோ சஞ்சலத்தை குறித்தோ ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்டுக் கொண்டிருக்காமல் நாம் கேட்க வேண்டியது, நாம் பார்க்க வேண்டியது எதை குறித்து என்றால், பரலோகத்திற்குரியவைகளையும் பூலோகத்திலே சபைக்குரிய காரியங்களை குறித்து தான் நாம் ஆண்டவரை கேட்க வேண்டும். அதுதான் பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மேலானவைகளை நாடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, பரலோகத்திற்குரியவைகளை நாட வேண்டும். என்னை கேட்கிற சகோதர சகோதரிகளே, நாம் ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஒரு நாள் நிச்சயமாக ஆண்டவருடைய சமூகத்திலே காணப்படுவோம். நாம் அவருடைய சமூகத்திலே காணப்பட வேண்டும் என்றால் நாம் தேட வேண்டியது மேலானவைகளே, உலகத்திற்குரியது அல்ல. இந்த நாளிலும் இந்த சங்கீதம் 13
15 இந்த 2 சங்கீதத்திலும் சங்கீதக்காரன் முதலிலே ஆண்டவரை பார்த்து எதுவரைக்கும் என்று கேட்ட சங்கீதக்காரன் பின்பு ஒரு முதிர்ச்சி உள்ள நிலையிலே அவர் மீண்டும் 2 சங்கீதத்திற்கு பின்பதாக 15வது சங்கீதத்திலே அவருடைய கேள்வி மாறி இருக்கிறது. ஒருவேளை நாம் இதுவரையிலும் முதிர்ச்சி அற்றவர்களாய் ஆண்டவரை பார்த்து பல கேள்விகளை கேட்டிருக்கலாம். ஆனால் இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சுமந்து அவரை நமக்குள்ளாய் வைத்துக் கொண்டு நாம் உலகத்திற்குரிய காரியங்களை ஒரு நாளும் தேடக்கூடாது, கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கூடாது. நாம் தேட வேண்டியது மேலானவைகளே, பரலோகத்திற்குரியவைகளே. ஏனென்றால் நாம் நம்முடைய குடியிருப்பு பூமிக்குரியவைகள் அல்ல, பரலோகத்திற்குரியவர்கள். ஆதலால் இந்த நாளிலும் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறது என்னவென்றால், இதை கேட்கிற, இந்த செய்தியை கேட்கிற, இந்த ஆலோசனையை கேட்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறது என்னவென்றால், எந்த பாடுகள், எந்த உபத்திரவங்கள் எதுவாய் இருப்பினும் அதை நாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நாம் மேலானவைகளை 15வது சங்கீதத்தில் சங்கீதக்காரன் கேட்டது போல, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் குடியிருப்பான் என்று பரலோகத்திற்குரியவைகளையும் சபைக்குரிய காரியங்களை நாம் தேடுவோமானால் கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற அன்பின் ஆண்டவரே, இந்த இரவேளைக்காய் நன்றி. இந்த நாளிலும் எங்களுக்கு நீர் உம்முடைய ஆலோசனையின்படி சொல்லிக் கொடுத்த இந்த வேதத்தின் ஆலோசனைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இதுவரையிலும் நாங்கள் தாவீதின் பழைய நிலையை போல நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்திருப்போம் என்றால், கர்த்தாவே, எங்களை இந்த நாளிலும் இந்த செய்தி கேட்டதற்கு பின்பதாக எங்களுடைய கேள்விகளை நாங்கள் மாற்றும்படியாய் ஆண்டவர் உதவி செய்வீராக. உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இது ஆசீர்வாதமாய் ஒரு திருப்புமுனையாய் மாறட்டும். எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். துதிக்கான மகிமை எல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.